வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் தலைவா. வாயா வா. வேகமா நடங்க. என்ன செய்யறதா இருக்கிற ஐயா? யாராவது பொறுப்பா இருந்து நடத்தினாதானே வேலை நடக்கும். நடமாட்டமே நின்று போயிருது. பண்டிகை வேற வருது. உங்க சண்டையில எங்க பொழப்ப கெடுத்துறாதீங்க. என்ன புரியுதா? இல்ல புரியலைங்க. சத்தாய்க்காத. இப்ப நீதான் தலைவன் முடிவானதுக்கு அப்புறம் பொறுப்பெடுத்துக்காம இருந்தா எப்படி? அவனுக்கு எவ்வளவு பங்கு கொடுத்தனோ அதே பங்கு. வேலை நடக்கணும், அவ்வளவுதான். பீடி சிகரெட்டு உரெல்லாம் தேங்கி இருக்குது. டேஞ்சர். என்ன சட்டப்பட்டுன்னு பேசி ஒரு முடிவுக்கு வருமா? பீடி சிகரெட்டு சாராய வியாபாரத்துக்கு என்ன பார்ட்னரா சொல்றீங்களா? இது தப்பு செஞ்சவங்க திருந்துற இடம்னு வெளியே இருக்கிறவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. நானும் அப்படித்தான் நினைச்சிட்டு இருக்கேன். உங்க வியாபாரத்துக்கு நான் வரல. அப்போ வியாபாரமே வேணான்றியா? ஆமா. அவனையும் செய்ய விட மாட்டேன்ற, நீயும் செய்ய மாட்டேன்ற. நீ உத்தமனா இருக்கிறதுக்கு நான் பட்டினி கிடக்கணுமா? வேணாம். கிடைக்கிற சம்பளத்துல தான் சாப்பிட்டு பாரு. கொஞ்சம் தொப்பையாவது குறையும். எனக்கு வீட்டுக்கு போகணும். நீ என்ன தொந்தரவு பண்ணாத, நான் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன். புரியுதா? மரியாதை கொடுத்து பேசுடா, இல்ல சமத்தியம். நீ காக்கி யூனிஃபார்ம் போட்ட குத்தவாளி. எனக்கு அந்த யூனிஃபார்ம் கிடையாது, அவ்வளவுதான். இதுல உனக்கு என்ன மரியாதை? இதுக்கப்புறம் என் மேல கை வச்ச நடக்கிறதே வேற. நேர ஜெயிலர் கிட்ட போய் சொல்லிடுவேன். புரியுதா? லட்சுமணா, நாவா அவனை நான் அடிச்சுட்டேன்னு சொல்லி ஜெயிலர் கிட்ட ரிப்போர்ட் கொடுக்க போறானா? அதுக்கு முன்னால அவன் என்ன அடிச்சுட்டான்ட்டு நான் சொல்ல போறேன். அதுக்கப்புறம் பாரு. அதுக்கு சாட்சி நீ என்ன அவன் மானாவரி அடிச்சிட்டான்னு சொல்லு. எப்படிமா மேல தூசு கூட பட்டமா சொன்னா ஜெயிலர் நம்புவாரா? அதுவும் சார் தான். நம்புற மாதிரி செய்ய. அடுத்த வாரம் வீட்டுல விசேஷம், பார்த்து செய். எதுக்கு சார் அடிக்கிறீங்க? நான் என்ன? ஐயோ கிருஷ்ணா, கிருஷ்ணா எதுக்கு அடிக்கிற? கிருஷ்ணா, கிருஷ்ணா ஆமா ஆமா ஆமா. என்னடா நீ என்ன மாஃபியா டானா? இந்த ஜெயில நடத்துறது நீயா இல்ல நானா? ஐயா, என்ன சொல்றீங்கன்னு புரியலைங்க. புரியலையா? ஏய் வாடா. என்ன நடந்ததுன்னு எல்லாருக்கும் புரியும்படியா சொல்லு. பயப்படாத. இவன் அட்டொழி தாங்க முடியலைங்க. காணிக்க வாடன் துலுக்கானா. இவன் வியாபாரத்துக்கு துணை போலன்னு அவனை போட்டு அடிச்சிட்டானுங்க. யோ, பொய் சொல்ல. நீ கைதி, அவன் போலீஸ்காரன். மரியாதை நடந்துக்க.
சரிங்க. பாத்தீங்களா உங்க முன்னாடியே இப்படின்னா சாராயம் வீடி எல்லாம் நடக்குதுங்க. நியாயம் கேட்டதுக்கு தான் இப்படி. ஐயா உங்களுக்கு என்ன தெரியும் இல்லைங்க, கொஞ்சம் ஐயா கிட்ட சொல்லுங்க என்ன பத்தி. என்ன முத்துசாமி சார், நீ என்ன அவன பார்ட்னரா? ஐயா நான் நேர்மையானவங்க, உங்களுக்கே தெரியும். அப்ப இவன் உத்தமாங்கிறியா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கிருஷ்ணாரம் அல்வா ஹோட்டலுக்குள்ள கஞ்சா கொடுக்குறாங்க. அதை கேட்டதுக்கு தான் துளுக்கானத்துக்கு சரியான அட்டிங்க. ஐயருக்கு ஒரு பொண்ணு இருக்குதுங்க. அந்த பொண்ணை இவனுக்கு முத்துசாமி தான் கூட்டி கொடுக்குறாருங்க. நான் பாத்துக்கிறேன். முச்சாமி ஏய் வெளிப்படா, வெளிக்காயம் படக்கூடாது. சரி ஐயா ஐயா ஒரு ஐயா டேய் பரட்டி போட்டடி. ஐயா 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 போலீஸ்கார மேல கை வை. அறிவு கட்டவனே, ஐயா என்ன சொல்லிட்டு போறாரு? மூஞ்சில மிதி கூடாது சொன்னாரு. அப்ப பின்னாடி வா. கிருஷ்ணா, கிருஷ்ணா, எனக்கு இன்னைக்கு விடுதலை. நீயும் தகராறு பண்ணாம இருந்திருந்தா இன்னும் 2 வாரத்துல வெளியில வந்திருக்கலாம். கிருஷ்ணா, பொறுத்தார் பூமி ஆழ்வார், இப்படி கெடுத்துனுட்டியே. ஐயரே நான் வருவேன் கிருஷ்ணா. கிருஷ்ணா ரொம்ப நன்றிப்பா. அடிச்சதுல நீ வலி தாங்க முடியாம பொய் சொல்லியிருந்தா என் வேலை போயிருக்கும். நான் தான் உனக்கு உதவி செய்ய முடியாதவன் ஆயிட்டேன். ஜெயிலர் உன் ரெமிஷனை கட் பண்ணிட்டாரு. பொறுமையா இரு. இந்த காலத்துல நேர்மையா இருக்கிறத விட பொறுமையா இருக்கிறது தான்ப்பா முக்கியம். பாரதியார் கவிதைகள் இந்தா. என்னது? யார கட்டி இதெல்லாம் எடுக்கிறீங்க? வேற என்னமா செய்யறது? இன்ஸ்டால் மட்டும் கட்டல, வீட்டையும் காலி பண்ண மாட்டேன்றீங்க. வந்துருவாருன்றீங்க, அவரும் வர்றதாக தெரியல. அப்ப நாங்க தெருவுல நிக்கிறதா? வீட்டுக்கு கட்ட வேண்டிய பணத்தை கட்டல. வீட்டுல குடியிருக்கிறவரு அவரே வீட்டை விலைக்கு வைக்கிறேன்னு சொல்லிட்டாரு. ஆனா கண்டிப்பா உங்களை மேல குடியிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு. நாங்க ஒண்ணும் பண்ண முடியாதுமா. அட பாவி, வீடு வாடகைக்கு விட்டதுக்கு இதானா நன்றி? இதோ பாருங்கம்மா, நீங்க இதெல்லாம் பேச முடியாது. தனுஷார் பேர்ல வீடு இருக்கு, அவரும் பணம் கட்டல. கேட்டா வீடு வேணாம்னு சொல்லிட்டாரு. வேண்டான்னு சொல்றதுக்கு அவன் யாரு? எங்க பணம்? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுமா. அவர் நினைச்சா பெரிய இடத்துல சொல்லி எங்க கம்பெனியை இழுத்து மூடிடுவாரு. அவரை ஏத்து எங்களால எதுவும் செய்ய முடியாது. வேணும்னா நீங்களே பேசி பாருங்க. வாடா. Yes, that is international. Yes. Wait a minute. Call for you, sir. ஏமா, உங்களுக்கு என்ன வேணும்? தனுஷ் இருக்காரா? இருக்காரு. நீங்க யாரு? பழைய பார்ட்னர்னு சொல்லுங்க, தெரியும். அப்படியா? உட்காருங்க. அவர் எங்க இருக்காரு இப்போ? உள்ளதான் இருக்காரு. சொல்றேன், உட்காருங்க. Excuse me, sir. உருப்படுவியா நீ? யாரு? உருப்படுவியான்னு கேக்குறேன். நீ நல்லா இருப்பியா? ஏய்யா, என் மருமகனை தான் ஜெயிலுக்கு அனுப்பிட்டேன். நாங்க ஏதோ கஷ்டப்பட்டுக்கிட்டு ஒரு இடத்துல இருக்கிறோம். அங்க இருந்து எங்களை வெளியே தள்ளி தெருவுல நிறுத்தி பாக்குறதுல உனக்கு என்னையா சந்தோஷம்? நாங்க என்னையா தப்பு பண்ணோம்? இப்ப இங்க போக போற இல்லையா? என்ன பண்ணிட்டு இருக்க நீ? உள்ள யாரு வரேன்னு பார்க்காம புடிக்கிட்டு இருக்கியா? சாரி சார், பார்ட்னர்னு சொன்னாங்க.
அதான் மண்ணாங்கட்டி பார்ட்னர் தூக்கி வெளியே போடு. செய்யறத செஞ்சுட்டு நல்ல வேலை என்ன ஜெயில போடல. தூக்கி வெளியே போடுறீ. என்ன பார்த்துட்டு வாங்கம்மா. திருட்டு கழுதை. யாரா திருட்டு கழுத? யாரு திருட்டு கழுத? ஓடி வெளியே. ஓடி. நித்யா, be careful. ஓகே சார். Sorry friends. மாத்திரை சாப்பிட்டாலும் டிஃபன் சாப்பிடணும்னு சின்னம்மா சொல்லிருக்காங்க. நீ என்ன தூங்கிட்டே இருக்கியே? பசிக்குது பாட்டி. அதோ ஹோட்டல். நித்யா, நித்யா, பாட்டி. நிறுத்துறீங்களா? பாட்டி. காவேரி மிஸ், உங்க பாட்டிக்கு உடம்பு சரியில்லையா? யூ கேன் கோ. சிஸ்டர், நர்ஸ் யமுனா இங்க தான் ஒர்க் பண்றாங்க. அந்த அம்மாக்கு இன்னொரு குளுக்கோஸ் ஏத்தணும். போய் வாங்கிட்டு வரீங்களா? வீட்ல பெரியவங்க யாரும் இல்லையா? சின்ன பசங்க வந்திருக்கீங்க. யமுனாவுக்கு தெரிஞ்சவங்களா? இல்ல, அவங்க தான் எங்க சின்னம்மா. சின்னம்மாவா? சரி, மருந்து மாத்திரை எல்லாம் வாங்கணும். பெரிய டாக்டர் வந்துருவாரு. பெரியவங்களை கூட்டிட்டு பணத்தை எடுத்துட்டு வாங்க. இந்த வண்டியை வச்சுட்டு கிளம்பலாமா? போ. என்ன பாப்பா? சென்ட்ரல் ஜெயில் போங்க. சோ ப்ராப்ளம். ஆமா அங்கிள், பாட்டிக்கு உடம்பு சரியில்லை. இதென்ன தர்மசத்திரம் நினைச்சியா? தர்மமா கொடுக்க வேண்டாம். ஏன்னா வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா செய்யறேன் அங்கிள். ஹலோ. ஆமா சார், தனுஷ் பேசுறேன். ரொம்ப நாளாச்சு சார் உங்க குரல் கேட்டுட்டு. அப்படியா சார்? சார் சார் நீங்க சொன்ன நம்ப மாட்டீங்க சார். உங்களுக்குன்னு ஒரு தனி அதிர்ஷ்டம் சார். ஃப்ரெஷ்ஷா ஒரு கேண்டிடேட் வந்திருக்காங்க. போன வாட்டி மாதிரி இல்ல. சீச்சி சீச்சி, அவ ஏமாத்திட்டு சார். இந்த வாட்டி எப்படி நடக்காது சார். ஃபர்ஸ்ட் கிளாஸ் சார், ஃபர்ஸ்ட் கிளாஸ். வயசா? வயசு என்ன? 12 13 சொல்லுங்க. 12 சார். வேலை கெட்டு வந்தல, வேலை வந்தாச்சு சார். 12 சத்தியமா சார். டைப்ரைட்டிங்ல லோவர் பாஸ் பண்ணிருக்கேன்னு சொல்லுங்க அங்கிள். லோயமா? ஒன்றும் இல்லை சார், ஒன்றும் இல்லை. லோயர் டைம் பாஸ் பண்ணிருக்கு சார். சரி சார், நான் வந்துடுறேன் சார். தெரியும் சார், நான் கண்டிப்பா வந்துடுறேன் சார். ஓகே சார், ஓகே. ஏன் லோவர் பாஸ் பண்ணா போதாதாமா? ஹையரும் பாஸ் பண்ணணுமா? நீ என்ன பாஸ் பண்ணியோ ஃபெயில் பண்ணியோ எனக்கு தெரியாது. ஆனா அதிர்ஷ்டம் உன்னை ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ண வச்சிருக்கு. போதுமா? பச்சை பாப்பா. சவப்பு பாப்பா. புரியல? புரியல? சார் ஹாப்பினா நான் ஹாப்பி. ஆஸ்பத்திரிக்கு ஃபோன் பண்ணியாச்சு. எவ்ரிதிங் வில் பி ஆல் ரைட். நிம்மதியா சாப்பிடு. Thank you sir. தனுஷ், இந்த பையனை கூட்டிட்டு ஆஸ்பத்திரிக்கு போ. அவங்க பாட்டிக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் கவனி. பாவம். நானே இன்னைக்கு போயிட்டு நாளையில இருந்து வேலைக்கு வரேன் சார். உட்கார் உட்கார். உன் வேலை இன்னையில இருந்து தான் ஆரம்பம். சாப்பாட்டை பாதியோட நிறுத்தக்கூடாது. சாப்பிடு. சாப்பிட்டேன் சார். பொய் சொல்லக்கூடாது. பொய் சொல்லக்கூடாது. தனுஷ், போ. நீ சாப்பிட்ட பிறகு நானே ஆஸ்பத்திரி கொண்டு சரி வரேன். சார். வர. எக்ஸ்கியூஸ் மீ சார். சார், அடுத்த வாட்டி டைகரையும் உள்ள விட சொல்லுங்க சார். பட்டி நாய்க்குட்டி உள்ள விட சொல்லி. நடரா டே நாய்க்குட்டி. சாப்பிடுமா? நிஜமாவே போதும் சார்.
தேங்க்யூ சார். என்னடா திருடிட்டியா? போடா. டைகர் ஷூ. உன்னை டைகர் அடிக்காதீங்க சார், அடிக்காதீங்க. டைகர் 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 டைகர்